நமச்சிவாயா. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னாக்கா, அன்பு ஆத்ம என் சொந்தங்களே, ஒகேனக்கல் அன்புடனே வர வைக்கிறது. ஒகேனக்கல் டோல்கேட் வந்துட்டோம். இப்போ நாம் ஒகேனக்கல்லுக்கு போயிட்டு இந்த உலக நன்மைக்காக ஒரு அற்புதமான காவேரி அன்னைக்கு பூஜை போட்டு உலக சமாதானத்துக்காகவும் இந்த 2025 டிசம்பர் மாதத்தில் சென்னைக்கு வர இருக்கும் பேரழிவில் இருந்தும் அவர்களை காக்க வேண்டும் என்பதற்காகவும் நம்முடைய காவேரி அன்னைக்கு பூஜை வைக்க போயிட்டுருக்கோம். நம்ம எதில் வந்திருக்கோம்னா ரதத்தில், நம்ம இருசக்கர ரதத்தில் தான் வந்திருக்கோம். தன்னந்தனியான பயணம். இயற்கையை ரசிக்கணும். இன்னைக்கு எத்தனை பேர் இயற்கையை ரசிக்கிறீங்க? இல்லை, நீங்கள் ஒரு வேகமான உலகத்தில் வேகமாக பயணிச்சுட்டு இருக்கீங்க. ஆனால் என்னுடைய பிறப்பும் எனக்கு விடுக்கப்பட்ட வரணும் இயற்கையோடு இணைந்து வாழ்வதற்காக. பாருங்க, திடீர் என்ற ஒரு பயணம். நான் இதை நினைக்கவும் இல்லை, போகிறதுக்காக நினைச்சதும் இல்லை. ஆனால் திடீரென்று என்னை ஒகேனக்கல், அதாவது காவேரி அன்னை அழைக்கிறார். இன்னைக்கு துளாராசி சுவாதி நட்சத்திரம், துளாராசியுடைய மாதத்தில் கடைசி நாள். இன்று புண்ணிய தீர்த்தம் காவேரியில் நீராடுவது பல ஜன்மத்துடைய புண்ணியம். அதுவும் இல்லாமல் டிசம்பர் 1ஆம் தேதி நான் சபரிமலை ஐயப்பனுக்கு 4வது வருடம் உலக சமாதானத்திற்காகவும் உலக நன்மைக்காகவும் 48 நாள் கடு விரதம் இருந்து மாலையிட்டு இருமுடி சுமந்து இதே இருசக்கர நம் ரதத்தில் செல்லக்கூடிய 4ஆம் ஆண்டு. அதனால் இந்த கடைசி மாதம் நவம்பர் கடைசியில் டிசம்பர் 1க்கு மாலை போடுறது அன்னை. நான் அறிந்தோ அறியாமலோ, தெரிந்தோ தெரியாமலோ ஏதோ ஒரு பாவம் செய்திருக்கிறார். இந்த பாவத்தை விளக்குவதற்கு என்னை காவேரி அன்னை அழைக்கிறார் என்பதுதான் உண்மை. இதனுடைய ஒரு சூட்சம ரகசியம் என்னவென்றால், நம்முடைய காவேரி ஆற்றங்கரையில் வீற்றிருப்பவர் யார் என்றால் நம்ம கரூரார் மற்றது அகத்திய மகரிஷி. இப்போ பார்த்தீங்கன்னா காட்டு மாடுகள், காட்டு குதிரை, காட்டு இறங்குகள், காட்டு மாடு பாருங்க. இப்படி உயிரை பணிய விட்டு பல புண்ணிய ஸ்தலங்கள் வனப்பகுதிகளுக்கு அழைப்பார்கள். நான் முந்தைய சொல்லியது போல் நம்ம காக்கா படம் ஏன் என்னை அழைத்தது என்றால், அது புலிகை என்கிற ஒரு தெய்வமும், புலிகா என்கிற ஒரு தெய்வமும், பஞ்சுருளி என்கிற தெய்வம் அந்த வனத்தை பாதுகாக்கக்கூடிய தெய்வங்கள். இயற்கையோடு நான் ஒன்றி இருப்பதனால்தான் அந்த படத்துக்கு நான் போய் பார்க்கும்போது படத்தில் எனக்கு மெய் மறந்து உடல் செலுத்தி ஒரு கடவுளை நேரில் பார்த்த மாதிரி ரிஷப் செட்டி அவர்களுக்கு ஒரு வாழ்த்து அமைச்சிருக்கேன். இப்போ பாருங்க, அதை சொல்லி முடிச்சதற்கு இதனுடைய தருணம் இப்போது இந்த வனம். பசுமையான இந்த வனத்துக்குள்ளே ஒரு அற்புதமான பயணம். இந்த பயணம் யாரெல்லாம் எடுக்கிறார்கள் என்றால், விட்ட குறை தொட்ட குறை, ஈசனின் அருள் இருப்பவர்கள்.
அழைக்கலாம். பாருங்க எவ்வளோ இயற்கை. இந்த பாயிண்ட் எல்லாம் பார்க்கணுன்னா கண்டிப்பாக நீங்கள் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். இன்னைக்கு வேகமான வாழ்க்கையில் வேகமான உணவு தின்னு வேகமாக ஓடிட்டு இருக்கோம். பாருங்க, என்னை இயற்கை அப்படி கிடையாது. என்னை இயற்கை அன்னை அங்கே அழைக்கிறாங்க. இது எனக்கு ஒன்றுமே இல்லை. நான் ஒரு முற்றில் துறைந்த முனிவின்னு தான் சொல்லலாம். எனக்கு ஆடம்பரம் கிடையாது. அதாவது எளிமையான உடை, எளிமையான ஆடை, இதுதான் என்னுடைய வாழ்க்கை தருணம். ஆனால் எத்தனை மில்லியன் கோடி வைத்திருந்தாலும் அனுபவிக்க முடியாத ஒரு வாழ்க்கையை பிரபஞ்சம் எனக்கு கொடுத்துருக்கு. நான் என்றும் இயற்கையோட பேசுபவள். எனக்கு பிறந்ததிலிருந்து வனங்கள் அழைக்கும், பிறகு ஓடும், நிற்காமல் ஓடும் ஆறுகள், புண்ணிய ஸ்தலங்களிலே குளிக்குவதற்கான ஒரு பொக்கிஷம். இப்படி அடர்ந்த காட்டுகளுக்குள்ள வாழக்கூடிய அந்த தருணத்தை நான் எதிர்பார்க்கிறேன். அன்பாத்ம சொந்தங்களே, கூடிய விரைவிலே அங்கே சென்று விடுவேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் எவ்வளோ பெரிய மில்லியன் பதியாக இருந்தாலும் இந்த வாழ்க்கையை அனுபவிக்க முடியாது. அதனால் நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், சமாதானமாக இருங்க. உங்களால் முடிந்ததை அடுத்தவர்களுக்கு கொடுத்து உதவி செய்யுங்கள். இருப்பதை பகிருங்கள். நல்ல எண்ணங்களோட மக்களோட ஒற்றுமையாக இருங்கள். அதனால தான் ஈசனே அன்பே சிவம் என்று சொல்கிறார். இந்த அன்பை ஒருவர் மேல் ஒருவர் கொடுத்தா, பரிமாறிக்கொண்டாவே நமக்கு எல்லாம் கிடைத்துவிடும். இப்போ நாம் எங்கே இருக்கிறோன்னா, ஒகேனிக்கல்லுடைய வியூ பாயிண்டில் நிற்கிறோம். இருசக்கர நம்முடைய இந்த வாகனத்தில் தான் வந்திருக்கிறோம். இது சாதாரணம் கிடையாது. இன்னும் நம்ம போகக்கூடிய இடம் பாருங்கள், இங்கே இருக்குது. ஒகேனிக்கல்லுக்கு முதல் முறையாக நான் வந்திருக்கேன். சின்ன குழந்தையில ஒரு முறை வந்திருக்கிற மாதிரி ஞாபகம். இப்போ உலக நன்மைக்காக அழைத்திருக்காரு. மாலை போடுறேன் உலக நன்மைக்காக. இன்னைக்கு நான் ஒகேனிக்கல் வருவதாக நினைத்ததும் இல்லை. முன்கூட்டியே நான் இதை நினைத்து இது பண்ணதும் கிடையாது. ஆனால் போயிட்டுருக்கேன். திடீர் அழைப்பு. நெருங்கிட்டோம். இங்கே ஆஞ்சநேயர் ஆலயம் இருக்குது. ஒகேனிக்கலுக்கு நெருங்குவதற்கு முன்னாடி ஆஞ்சநேயரே தரிசனம் பண்ணிட்டு போகிறோம். இந்த தரிசனம் உலக சமாதானத்திற்காக, உலகத்தில் இருக்க மக்கள் சந்தோஷமாக வாழ்வதற்காக.
நீ போய் குளிக்கலாம் வாய்க்கு பார்த்தீங்கன்னா காவேரி அன்னைக்கு ஒரு நாள் இன்னைக்கு 15/11/2025 நம்ம எங்கே வந்திருக்கிறோன்னா துலா ராசி கடைசி மாதம் புனித காவேரியில் நம்ம அகத்திய மகரிஷி, போகர் மகரிஷி, 18 சித்தர்கள், கரூரார் வந்து வீற்றிருந்த இந்த கங்கை இதில் இன்னைக்கு புனித நீராடினால் பல மோட்சங்கள் கிட்டும் என்பது ஐதீகம். நான் அதுக்காகவும் வரல, இறைவன் நம்ம எதுக்கும் இங்கே அழைச்சாரு. இன்னைக்கு நான் ஒகேனக்கல்ல இருக்கேன். இன்னைக்கு பல குல தெய்வங்களையும் நான் சந்திச்சுட்டு வந்தேன். இது அற்புதமான ஒரு நீர் நிலம். இதில் இன்னும் பார்க்க போனீங்கன்னா இதோ அங்கே தெரியுது இல்லைங்களா நீர்வீழ்ச்சி. இது வந்து வைதேகி காத்திருந்தால் படம் போட்டு அந்த போட்டு போகிற இடம் பார்த்தீங்கன்னா வைதேகி காத்திருந்தால ஒரு காட்சி விஜயகாந்த்னு படம் அமைஞ்சிருந்தது. அதில் ரேவதிக்கு திருமணம் நடந்து போட்டில் அவர்களுடைய கணவன் வீட்டுக்கு போவாங்க. மேகங்கரு கையிலே
உள்ள தேகம் குளிருதடி ஆச்சக்கடுக்கையிலே ஒன்று தேகம் சிலுக்குதடி. அந்த பாடலை வந்து அங்கே தான் பதிவிறக்கம் செய்தாங்க. அந்த நேரத்தில் இதில் வந்து தண்ணி அதிகமாக வந்து ரேவதியுடைய கணவர் அப்படியே போட்டில் அலையடிச்சு போயிடுவார். அந்த இடத்துல தான் நம்ம இப்போ உட்காந்துருக்கோம். வியூ பாயிண்ட்டு அந்த வியூ பாயிண்ட் வந்திருக்கேன். நான் எதுக்கு வந்திருக்கேன்னா டிசம்பர் 1 உலக நன்மைக்காக 4வது வருஷமாக சபரிமலை, அதாவது உண்மை கடவுளாகிய நம்முடைய மணிகண்டன் ஐயப்பனை காண செல்கிறேன். 1ஆம் தேதி டிசம்பர் மாலை போட்டால் 48 நாள் கடும் விரதம் இருந்து நான் உலக நன்மைக்காக 2 சக்கர வாகனத்தில் செல்வேன். இது 4வது வருஷம் போக போகிறேன். இதனால் நாம் எத்தனையோ வாகனத்தில் போயிட்டு வரோம். பல நல்லவர்களையும் சந்திக்கிறோம், பல தீய செயல் செய்தவரையும் சந்திக்கிறோம். யாரையும் நம்ம குறை சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட வேலையில் நடந்த ஒரு தீமையெல்லாம் அகழ்வதற்காக இன்றைக்கி என்னை அழைச்சிருக்காரு. இன்றைக்கி நான் இங்கே இந்த புண்ணிய நீராடி உலக நன்மைக்காக வேண்டுறேன். அன்பார்ந்த சொந்தங்களே, திருமணம் தடைப்படுறவங்க, குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள், கடன் பிரச்சனையில் இருக்கிறவர்கள், கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாத இருப்பவர்கள் அனைவருக்காகவும் இன்றைக்கி நான் பிரார்த்தனை செய்கிறேன். அன்பார்ந்த சொந்தங்களே, இந்த இயற்கையோட பஞ்சபூதங்களோடு இணைஞ்சிருக்கணும்னா நமக்கு அந்த குடுப்பனை இருக்க வேண்டும். அது விட்டக்குறை தொட்டக்குறை என்று இந்த உடலுக்கு இல்லை. இந்த ஆன்மா இந்த உடலை தேர்ந்தெடுத்திருக்கு. அப்படி எடுத்து தான் பல புண்ணிய புனித நீராட செல்கிறேன். எனக்கு பார்த்தீங்களன்னா காரு, பஸ்ஸு, ட்ரெயினு இப்படியெல்லாம் எதுவுமே எனக்கு என் உடல் ஏற்றுக்கொள்ளாது. நம்முடைய வாகனம் என்றால் 2 சக்கர வாகனத்தில் தான் நான் பயணிச்சிட்ருக்கேன். இப்போவும் தன்னந்தனியாக கூட்டாக யாரையும் சேர்த்துக்கிட்டு ஃபைனான்ஸ் பண்ண ஆள் இல்லாமல் தனிமையில் வந்து நம்ம அகத்திய மகரிஷி நம்முடைய கரூரார் காத்தா நீராடிய புனித ஸ்தலத்துக்கு வந்து நீராடி இன்னைக்கு ஒரு பூஜையும் கொடுத்தேன். வாங்க எல்லாருடைய சார்பில் இன்னைக்கு இந்த பொரிய இந்த ஒரு தண்ணியில் விடலாம். வாங்க, நம சிவாயா. உலகத்தில் இருக்கிறோம் அறிந்தோ அறியாமலோ, தெரிந்தோ தெரியாமலோ, புரிந்தோ புரியாமலோ பல பாவங்கள் செய்கிறவர்களையும் ஆண்டவரே, பஞ்சபூதங்களே, பிரபஞ்சமே அவர்களை மன்னித்து அவர்களுக்கும் அருள் பளிக்க வேண்டும். எப்போதும் சதா இறைவனே என்று நம்பிக்கொண்டு இருக்கிறவர்களுக்கு எந்த ஒரு தீங்கும் அணுகாமல் அவர்கள் குடும்பத்தையும் அவர்களையும் பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி அனைவர் சார்பாக இது புண்ணிய கங்கை காவேரி அன்னை இதில் விடுகிறேன். எல்லாரும் சார்பில் போடுறேன். இது உங்கள் அனைவருக்காக இந்த வேண்டுதல். பல கஷ்டப்பட்டு பல இடைவெளியோட இந்த காவேரி அன்னையை பார்க்க வந்திருக்கேன். காலையிலேருந்து உணவு எடுத்துக்கல. வர வழியில் பார்த்திங்கன்னா ஒரு ஒப்பட்டு வாங்கி சாப்பிட்டோம். மற்றபடி இன்னும் டீ கூட பிடிக்கல. அகத்திய மகரிஷி, போகர் மகரிஷியை வேண்டிக்கிட்டு இந்த இடத்துல நான் புனித நீராட விரும்புகிறேன். இந்த காவேரி அன்னை என்றென்றும் இன்னும் அடுத்த வர ஜென்ரஸிலும் இது வற்றாத நதியாக ஓடி உலக மக்களை, பயிர்களை, செடி கொடிகளை எல்லாம் காக்க வேண்டும் என்று அன்னையை வேண்டுகிறேன். ஓம் சிவாய நமः. கங்காதேவியே அர்ப்பணம், கங்காதேவியே அர்ப்பணம். என் பூஜையை நீர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் கங்காதேவி. பூஜையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் காவேரி அன்னையே. பூஜையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் காவேரி அன்னையே. இந்த ஒரு புண்ணிய ஸ்தலத்துக்கு வந்த பாக்கியம் எனக்கு இப்பிறவியில் விட்டக்குறை தொட்டக்குறை எனக்கு கிடைத்தது பெரிய ஒரு பாக்கியம். ஐயரு